your hands, Jesus. Amen. Hallelujah. நல்லா கரங்களை தட்டி ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பேற்றுயம் விடுவோம். உயிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் தாழ். சத்தமா சொல்லுமா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதியோடு கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எழுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வெல்வன் மறையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சியோனில் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு மலரும், சியோனில் மகிமை திரும்பும். ஆனந்த துதியோடு கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடந்திடுவாரோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம்,
நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழ காண்போமா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழ காண்போம். ஆஹா, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆஹா, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆஹா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், குறையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்மம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்மம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்மம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். Hallelujah. Praise the Lord. Lord, our Heavenly Father, we come into your mighty presence this morning, Lord. எங்கள் பரலோக தேவனே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். And we just want to listen to your word. உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். We doesn't want to listen to a man's word. மனுஷனுடைய வார்த்தையை அல்ல. We are not going to be in vain in this place and just think about something else. நாங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து வெறுமையாய் எதையோ குறித்து யோசிக்கிறவர்களாய் அல்ல. We want to listen to your word. உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும். We believe that your word will get into us and make a lot of changes in my life, Lord. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். The word can make a lot of changes in my life. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். When you created this world, you just created this world with your word, Lord. இந்த உலகத்தை நீர் சிருஷ்டித்த போது உம்முடைய வார்த்தையினாலே நீர் சிருஷ்டித்தீர். The same word, let it come inside me this morning. அதே வார்த்தை இந்த காலை வேளையிலே என்னுடைய இருதயத்திற்குள் வருவதாக. I submit myself to listen or transform my life. நான் என்னை தானே உம்முடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Hallelujah. I welcome everyone in the name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். And here today morning I'm going to talk a very important message that God gave to me. இந்த காலை வேளையிலே தேவன் எனக்கு கொடுத்த ஒரு விசேஷமான தேவ செய்தியை நாம் பார்க்க I போகிறோம். want you to turn your Bible to John chapter 5 verse 1, 2 and 3. உங்களுடைய வேதத்தை யோவான் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் I கொள்ளுங்கள். want you to turn your Bible. I want everyone to open your Bible and read John chapter 5 verse 1, 2 and 3. உங்கள் அனைவரையும் நான் வேதத்தை திறக்கும்படி சொல்லுகிறேன். வேதத்திலிருந்து யோவான் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். Praise the Lord. Hallelujah. இவைகளுக்கு பின்பு யூதனுடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், கூம்பின உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். Thank you. Praise the Lord. Here, when we read this passage, we'll be able to, or we'll be able to, recollect that saying that we have listened to the same verses again and again.
இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்த போது, நீங்கள் இந்த வாக்கியத்தை வாசிக்கும் போது இதே வார்த்தையை நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். Or you might have, you have meditated the same verse. இந்த வார்த்தையை நீங்கள் தியானம் செய்தும் கொண்டிருக்கலாம். Or you would have heard many messages from this Bible verses. இந்த வார்த்தையிலிருந்து अनेक தேவ செய்தியை நீங்கள் கேட்டிருக்கலாம். But today I'm going to talk a very important message that God gave to me. ஆனால் இந்த காலை வேளையில் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு விசேஷமான செய்தியை இன்று நாம் பார்க்க போகிறோம். Hope it is going to be more blessing for you. அது உங்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe when you people stepped into this church, you would have come with a lot of expectations saying that God needs to speak to me. நீங்கள் இந்த காலை வேளையிலே சபைக்குள்ளே வருவதற்கு முன்பாக ஆண்டவரே என்னோட பேசும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்கள். Or you would have might expected for a miracle. தேவனே எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். Or you might have expected an answer for a prayer. தேவனே என்னுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். Whatever it may be. அது என்னவாக இருக்கட்டும். But God is going to talk to you. இன்று தேவன் உங்களோடு பேச போகிறார். And unless and until you receive, you will not get the God's blessing. நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உங்களால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. So you need to ask God, God speak to me. நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், தேவனே என்னோடு பேசும். Okay, let's get into the business, subject right now. இப்பொழுது இந்த பாடத்திற்கு நேராக நாம் திரும்புவோம். Now Jesus is coming towards Jerusalem. இப்பொழுது இயேசு எருசலேமிற்கு நேராக வருகிறார். When we read that verse, it says, நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும்போது முதலாவது வசனம் சொல்லுகிறது, after this there was a feast of Jews and Jesus went to Jerusalem. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். So there is a feast is happening in Jerusalem. எருசலேமில் யூதருடைய பண்டிகை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. And they're about to celebrate. அவர்கள் அதை கொண்டாட போகிறார்கள். And they're everyone are enjoying because Jews always have a festival, and those festivals is to honor God. யூத மக்கள் எப்பொழுதும் இப்படிப்பட்ட பண்டிகைகளை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் ஆசரிப்பார்கள். So always they have a feast. அவர்களுக்கு अनेक பண்டிகைகள் இருக்கிறது. They will have multiple festivals. அவர்களுக்கு अनेक விதமான பண்டிகைகள் இருக்கிறது. So there is a day Jesus is coming towards Jerusalem, and that day is a festival day. இயேசு இந்த பண்டிகை நாள் ஒன்றிலே எருசலேமுக்கு வருகிறார். And when he is coming to Jerusalem, not to feast or not to enjoy the festival. அவர் எருசலேமுக்கு வருவதற்கான அந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக அல்ல. He's not there to just enjoy the festival. அதை கொண்டாடும்படியாக மட்டுமல்ல, he is coming to do something. அவர் அங்கே வந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வருகிறார். Dear brothers and sisters, அன்பு தேவனுடைய சகோதர சகோதரிகளே, Jesus is coming to you towards your life or to your family not to just make you happy. தேவன் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உங்களை சந்தோஷமாக வைக்கிறதற்கு மாத்திரமல்ல, he comes here to make some changes in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தையும் ஒரு வித்தியாசத்தையும் உருவாக்குகிறதற்காக அவர் வருகிறார். And when you read the second verse, இரண்டாவது வசனத்தை பார்த்தீர்களானால், now there is at Jerusalem by the sheep market a pool which is called the Hebrew tongue Bethesda, having 5 porches. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. Now Jesus is coming all the way to Jerusalem. இயேசு கிறிஸ்து अनेक வழிகளை கடந்து இந்த எருசலேமிற்கு வருகிறார். And he is going towards the temple. அவர் அந்த தேவாலயத்திற்கு நேராக போகிறார். No, there was a temple at Jerusalem. எருசலேமிலே ஒரு தேவாலயம் இருந்தது. And that temple was rebuilt at one. அந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயமானது மறுபடியும் கட்டப்பட்டதாய் இருந்தது. It's not the older temple which the Solomon built it. அது சாலமோன் கட்டின அந்த பழைய தேவாலயம் அல்ல. It was rebuilt. It was a second temple. அது மறுபடியும் கட்டப்பட்ட ஒரு புதியதான ஒரு தேவாலயமா இருந்தது. And before that temple, in front of that temple, there was a big pool. அந்த தேவாலயத்திற்கு எதிராக ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது. That pool is called to be the Bethesda. அந்த குளத்தின் பெயர் பெதஸ்தா. And that pool is next to the gate of sheep. அந்த குளமானது ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. That was built when the second temple was built.
அந்த குளமானது இந்த இரண்டாவது தேவாலயம் கட்டப்படும் போது அது உருவாக்கப்பட்டது. And you know this, next to this pool there was 5 porches. அந்த குளத்தின் அருகே 5 மண்டபங்கள் இருந்தது. The people, you know, even nowadays when you go to, you know, the temples, you will be able to see the porches, right? நீங்கள் இப்பொழுது இந்த கோயில்களுக்கு சென்றீர்களானால் உங்களால் அந்த குளங்களை பார்க்க முடியும். You know, they'll do multiple things. அந்த குளங்களிலே அவர்கள் अनेक காரியங்களை செய்வார்கள். They'll do multiple things in the porches. அவர்கள் அந்த குளத்திலே अनेक காரியங்களை செய்வார்கள். The porches, the மண்டபத்துல. அந்த மண்டபத்திலே अनेक காரியத்தை செய்வார்கள். They'll be doing a lot of things. அவர்கள் अनेक காரியங்களை The செய்வார்கள். same which was resembled in Bethesda is the one that we are seeing it around in India. அந்த பெதஸ்தாவில் இருந்த அந்த மண்டபங்களை தான் நாம் இப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் பார்க்கிறோம். So here what happens is now, you know, Jesus is coming on the way, you know, he's going on the way to the temple and there is a big pool. இப்பொழுது தேவன் அந்த எருசலேம் தேவாலயத்தின் அருகே செல்லும்போது அவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய குளத்தை ஒன்று பார்க்கிறார். And we have 5 porches around that pool. அந்த குளத்தின் அருகே 5 மண்டபங்கள் இருந்தது. Then, you know, how many people know the meaning of Bethesda? எத்தனை பேருக்கு பெதஸ்தா என்ற அந்த பெயரின் அர்த்தம் தெரியும்? Anyone knows it? யாருக்காவது தெரியுமா? No? Anyone knows what is the meaning of Bethesda? யாருக்காவது பெதஸ்தா என்ன என்று தெரியுமா? Most of the people even doesn't know the meaning of their names as well. அநேகருக்கு தங்களுடைய பெயரினுடைய அர்த்தமே தெரியாது. Great. Let me ask few people, do you know the meaning for your name? நான் ஒரு சிலரை கேட்கிறேன், உங்களுடைய பெயரின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? Right away I'll jump to Stephen. What is the meaning of your name? ஸ்டீஃபன், உங்களுடைய பெயரின் அர்த்தம் என்ன? Yeah, tell me. I know it's a Bible name. Come on. I know it's a Bible name. What's the meaning of it? Meaning. I'm not asking about the person. You know, many people have their names, but they don't know what is the meaning. அநேகர் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய பெயரிற்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. You need to know. உங்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். Without meaning, there is no name at all in this world. ஒரு அர்த்தம் இல்லாமல் எந்த ஒரு பெயரும் இந்த உலகத்தில் இல்லை. Hallelujah. Hallelujah. Today you need to go home and search a meaning for your name. இன்று நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்களுடைய பெயருக்கான அர்த்தத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். You need to mark it. நீங்கள் அதை குறித்துக் கொள்ள வேண்டும். Because that is how, you know, when someone is keep on saying a name again and again and again, means that meaning, or you know, the promise that is inside your name will come out. அநேகர் உங்களுடைய பெயரை கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது உங்களுடைய பெயரிற்குள்ள இருக்கிற அந்த வாக்குத்தத்தமானது வெளிவரும். How many people believe this? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Now the name or the meaning of Bethesda, இப்பொழுது பெதஸ்தா என்ற பெயருக்கான அர்த்தம், it is house of peace. சமாதானத்தின் வீடு. Hallelujah. Hallelujah. Now you're able to understand what is Bethesda. இப்பொழுது உங்களுக்கு பெதஸ்தா என்றால் என்ன என்று தெரிகிறதா? It's a house of peace. அது சமாதானத்தின் வீடு. Okay, so the people were standing, or you know, when you read the next verse, நீங்கள் அடுத்த வசனத்தை வாசித்தீர்களானால், you know, in these lay great multitude or important folks of blind, halt, withered, waiting for the moving of the water. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். They were waiting. அவர்கள் காத்து They கொண்டிருப்பார்கள். were waiting. You know, they were, you know, lot of people with lot of, you know, problems are waiting next to the, you know, the pool. அந்த குளத்தின் அருகே அநேக பிரச்சனைகளோடு மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். Because they know one day or some of the other day, you know, angel from the heaven will come down and he will just, you know, put his hands and just stir the water, and you know, immediately someone jumps into it and get healed. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், என்றோ ஒரு நாள் தேவதூதர் ஒருவர் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது யார் அதில் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டாகும் என்று தெரியும். Hallelujah. Hallelujah. You know, in those days there was a Bethesda. In those days there was one Bethesda. அந்த காலத்திலே ஒரே ஒரு பெதஸ்தா தான் இருந்தது. It was only one. ஒன்றே ஒன்று தான் இருந்தது. And that too, you know, you will not even know when the angel will come and stir the water. அதுவும் உங்களுக்கு தெரியாது எப்பொழுது அந்த தேவதூதர் வருவார், எப்பொழுது அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை கலக்குவார் என்று. But today God has kept
this church as a Bethesda for you people. இப்பொழுது தேவன் இந்த சபையை உங்களுக்கு பெதஸ்தாவாக வைத்திருக்கிறார். When you come in, it's not the angel alone. The angel will come and stir the water. Only one people can be here, healed. இது அந்த பெதஸ்தாவை போல தேவதூதர் வந்து கலக்கும்போது ஒரே ஒருவருக்கு மாத்திரம் சுகம் கிடைக்கும் இடம் அல்ல. This is the place where God himself is dwelling. இது எப்படிப்பட்ட இடம் என்றால் தேவன் தாமே வந்து உங்களுக்கு சுகத்தை அளிப்பார். When the angel stirs it, only one people can be healed. தேவதூதர் வந்து கலக்கும்போது ஒரே ஒருவருக்கு தான் சுகம் உண்டாகும். But if God comes and touches you, he touch everyone and heal everyone. தேவன் வந்து உங்களை தொடும்போது ஒருவர் மாத்திரமல்ல அநேகரை தேவன் தொட முடியும். I'm not here to come and see angel, I'm here to see God. இங்க தேவதூதர்களை பார்க்க நான் வரவில்லை, தேவனை பார்க்க வந்திருக்கிறேன். If man touches, I can get only one healing. மனுஷன் தொடும்போது ஒரே ஒரு சுகம் தான் உண்டாகும். But if God touches, I can get multiple healing. தேவன் தொடுகிற மாத்திரத்தில் அநேகர் சுகம் அடைவார்கள். Many people when they come to church, அநேக பிள்ளைகள் சபைகளுக்கு வரும்போது they come and they believe, they hear the word of God, everything is done. அவர்கள் தேவன் இங்கே வருவார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள். But after that, they wanted to have the pastor lay his hands upon them and pray for them. ஆனால் இருந்தும் அவர்கள் என்ன யோசிப்பார்கள் என்றால் போதகர் வந்து என்னுடைய தலையில கையை வைத்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். Nowadays the people will say touch, immediately the people will get the anointing. அநேக நேரத்தில் இங்குள்ள மக்கள் வந்து என்ன நினைப்பார்கள்னா பாஸ்டர் வந்து டச் அப்படி தொடு என்று சொன்ன மாத்திரத்தில் சுகம் உண்டானது. Immediately they have to fall down, only then they'll feel that God has touched me. உடனடியாக அவர்கள் கீழே விழ வேண்டும், அப்பொழுதுதான் தேவன் எங்களை தொட்டார் என்று அவர்கள் நினைப்பார்கள். And there are some people who will take their kerchief and they do all these things and throw it on the people and they'll catch it and they'll say God has touched me. அநேகர் இங்கே நின்று கொண்டு என்ன பண்ணுவார்கள், தங்களுடைய கைக்குட்டையை எடுத்து அவர்கள் மக்கள் மத்தியிலே போட்டு விட்ட பிறகு அந்த எந்த மக்கள் மேலே அது விழுந்ததோ அவர்களுக்கு சுகம் உண்டானது என்று அவர்கள் மறுபடியும் அந்த கைக்குட்டையை எடுத்து தங்களுடைய வீட்டிலே வைத்து விடுவார்கள். Kerchief is bad kerchief. Yes, the man has sneezed everything and they wanted to keep it inside their pocket. அந்த கைக்குட்டையானது அசுத்தமானதா இருக்கிறோம், அந்த மனிதன் தன்னுடைய he has sneezed it and he is not able to touch it, but these people will take it. Oh my God, God touched me. அவர் அதில் தும்பி இருப்பார், அநேக காரியங்களை செய்து இருப்பார், அதை எடுத்துக்கொண்டு தங்களுடைய அறையிலே வைத்து இது விசேஷமான கைக்குட்டை என்று சொல்வார்கள். And a worst thing, a couple of years ago, ஒரு காரியம் என்னவென்றால் சில வருஷங்களுக்கு முன்பாக, for you people to understand, I want to say this. உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற விதமாக இதை நான் சொல்லுகிறேன். One pastor, he said he took a lot of CDs and he prayed it and he's saying take this CD and the CD will heal you. ஒரு போதகர் இப்படியாக சொன்னார், அநேக சீடிகளை வைத்து அவர் ஜெபம் செய்துவிட்டு இதை எடுத்துக்கொள்ளுங்கள், இதிலிருந்து உங்களுக்கு சுகம் உண்டாகும். And for the CD you need to pay this much of amount. ஆனால் அந்த சீடிக்காக நீங்கள் இவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும். One person said, we have prayed it and we have blessing keys. If you want to buy that, you need to pay lakhs of rupees and buy that key and put it inside your drawer and you'll get a lot of wealthies. ஒருத்தர் இப்படியாக சொன்னார், இந்த ஆசீர்வாதமான இந்த திறவுகோலை நீங்கள் வைத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் எங்கே உங்களுடைய லாக்கரில் வைத்தால் அங்கே உங்களுக்கு செழிப்பு உண்டாகும் என்று. Let me say something, not the kerchief, not the CD, not the key is going to bless you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கைக்குட்டை அல்ல, திறவுகோல் அல்ல, வேற எதுவும் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. Do you want the kerchief or do you want the God? உங்களுக்கு கைக்குட்டை வேணுமா, தேவன் வேணுமா? Do you want the key or the God? உங்களுக்கு சாவி வேணுமா, தேவன் வேணுமா? Do you want the CD or a God? உங்களுக்கு சீடி வேண்டுமா இல்ல தேவன் வேண்டுமா? Hallelujah. Hallelujah. No touch blessings. தொடு என்கிற அந்த ஆசீர்வாதம் அல்ல. And I have seen some people, நான் சிலரை பார்க்கிறேன், they'll just lay their hands and they'll blow. அவர்கள் சிலர் மீது கைகளை வைத்து அப்படியே ஊதுவார்கள். Oh my God, thank God it was not in the time of COVID. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், அது கோவிட் நேரங்களில் இல்லை என்று. If someone at the COVID time, if someone comes and blows at your nose, what will happen? கோவிட் நேரங்களில் யாராவது வந்து உங்களுடைய மூக்கிற்கு நேராக ஊதினால் என்ன நடக்கும்? Let's not do that. நாம் அதை செய்ய கூடாது. God is not there. தேவன் அங்கே இல்லை. God doesn't want to do that. தேவன் அதை செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. Even the angel did not do that. தேவதூதர்களும் அதை செய்யவில்லை. Hallelujah. Hallelujah. In apostles, அப்போஸ்தல காலங்களில் the apostles used to just walk and the people got healed with their the shadows fall upon the sick people. அப்போஸ்தலர்கள் நடந்து போகும்போது அவர்களுடைய நிழலிலே அநேகர் சுகமானார்கள். When people came and touched their clothes, they were healed. அநேகர் வந்து அப்போஸ்தலர்களுடைய அவங்களுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைந்திருக்கிறார்கள். Not in the kerchief. கைக்குட்டையில் அல்ல. Hallelujah. Hallelujah. How many people say amen?
எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல Don't முடியும்? go and fall into false teachings. இப்படிப்பட்ட தேவையில்லாத உபதேசங்களில் போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதிருங்கள். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Let me Hallelujah. say something. The greater is within you. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், பெரியவர் உங்களோடு இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. He is greater. அவர் பெரியவர். Do you want him or do you want the touch? உங்களுக்கு பெரியவர் வேண்டுமா இல்லை அந்த தொடுதல் வேண்டுமா? Hallelujah. You need to decide it. நீங்கள் தான் அதை எது என்று தீர்மானிக்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Now what happens is that Jesus is coming. இப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசு வருகிறார். And once in a as we say, right, as a full moon, or we say அமாவாசைக்கு ஒரு தடவை, like same like that, this angel will come and stir the water. நாம் சொல்லுவோம் அல்லவா, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை என்று. அது போல தேவதூதர் வந்து இந்த குளத்தை கலக்குவார். And the people will be always standing in the line. அங்கு ஜனங்கள் எப்பொழுதும் தங்களுடைய வரிசையிலே நின்று கொண்டிருப்பார்கள். Why? Because the one who falls first into the water will get healed. ஏனென்றால் யார் அந்த தண்ணீரில் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டாகும். So just think about it. அதை குறித்து யோசியுங்கள். The people are just standing in line. ஜனங்கள் அங்கே வரிசையில் நின்று 10 or கொண்டிருக்கிறார்கள். 12 or 15 or 30 or 50, 100, I'm not sure. 10 15 20 100 எனக்கு தெரியவில்லை. The people are standing. அங்கே ஜனங்கள் வரிசையில் நின்று When they are கொண்டிருக்கிறார்கள். standing immediately, one day the angel is coming. அவர்கள் நின்று கொண்டிருக்கும்போது ஒரு நாள் அந்த தேவதூதர் And the வருகிறார். angel is stirring the water. அவர்கள் அந்த குளத்தில் இருக்க தண்ணீரை கலக்குகிறார். Immediately the 100 people are jumping inside the water. உடனடியாக அந்த 100 பேரும் அந்த தண்ணீருக்குள்ளே விழுந்தார். But only one is getting healed. ஆனால் ஒருத்தருக்கு தான் சுகம். How come? எப்படி? The one who falls in the water first immediately will யார் get healed. யார் அந்த குளத்தில் உள்ள தண்ணீரில் முதலாவது இறங்கினார்களோ அவர்களுக்கு தான் சுகம். The person who is keeping already is keeping his legs inside the water before the angel stays, it's not going to happen. அநேகர் ஏஞ்சல் அந்த தேவதூதர் கலக்குகிறதற்கு முன்பதாகவே தங்களுடைய பாதத்தை அந்த தண்ணீரில் வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு சுகம் உண்டாகுவதில்லை. There are many people like that. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறீர்கள். They will already keep the legs inside the water. அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய பாதத்தை அந்த தண்ணீரில் வைத்திருப்பார்கள். Immediately once the angel comes and stirs the water, I'll get healed. அவர்கள் என்ன நினைப்பார்கள், தேவதூதர் வந்து இந்த தண்ணீரை கலக்கும்போது சுகம் அடைவோம் என்று. That will not happen. அது நடக்காது. Immediately, only after the angel stirs it, he has to fall in. உடனடியாக அந்த தேவதூதர் கலக்கின உடனே யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் சுகம். Okay, that is not my message. அது என்னுடைய தேவ செய்தி அல்ல. Okay, now what happens is like these many people used to get healed. இப்பொழுது என்ன நடக்கிறது, இது போன்ற அநேகர் இறங்கி அவர்கள் சுகம் பெற்றிருக்கிறார்கள். Let's read verse 3. மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். Right. அவைகளிலே குருடர், there we are able to see a people with blind eyes. இங்கே நாம் பார்த்தோம் என்றால் அங்கே கண் பார்வை இல்லாத சிலர் இருந்தார்கள். God sometimes gives heals in a different way. சில நேரங்களிலே தேவன் ஒரு வித்தியாசமான முறையிலே அவர்களுக்கு சுகம் கொடுப்பார். He will not heal everyone at the same manner. எல்லாரையும் ஒரே விதமாக தேவன் சுகப்படுத்துகிறதில்லை. When you talk about Bartimaeus, நீங்கள் பர்திமேயுவை பார்த்தீர்கள் என்றால், he was calling Jesus, Jesus, Jesus. அவர் இயேசு இயேசு என்று கூப்பிட்டார். Immediately Jesus stood and asked him, what do you want? உடனடியாக இயேசு நின்று உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். And he said, I want to hear, I want to see. அவர் நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டார். Immediately Jesus said, you are healed. Open your eyes and see. உடனடியாக இயேசு சொன்னார், நீ பார்வை அடைந்து விட்டாய், உன்னுடைய கண்களை திற என்று. Immediately he got healed. உடனடியாக அவருக்கு பார்வை கிடைத்தது. There was another blind man. இன்னொரு கண் பார்வை தெரியாதவர் இருந்தார். He came to Jesus. அவர் இயேசுவின் இடத்தில் வந்தார். Jesus spit in the mud. இயேசு அந்த மண்ணிலே துப்பினார். He makes some clay. அவர் அதிலிருந்து ஒரு களிமண்ணை உருவாக்கினார். He just applied it on the eyes. அந்த குருடரின் கண்களிலே அவைகளை போட்டார். He asked him to go to Shiloh and wash his eyes. அவர் சீலோவாம் குளத்திலே போய் கழுவ வேண்டும் என்று சொன்னார். So can you see the same difference? Both are blind. இரண்டு பேரும் குருடர்கள் தான். For one person he is just by word he is healing. ஒருத்தருக்கு வார்த்தையின் மூலமாகவே சுகம் உண்டானது. For one person God heals in a different way. ஆனால் இன்னொருவருக்கோ வேறு விதமான சுகம் கிடைத்தது. So you cannot expect the same healing what the others has got. நீங்கள் மற்றவர்களுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ண முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. You will have a different anointing. You will have a different anointing.
உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அபிஷேகம் இருக்கும், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான You அபிஷேகம் will have a இருக்கும். different blessing, he will have a different blessing. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் மற்றவருக்கு வித்தியாசமான Don't ஆசீர்வாதம் இருக்கும். compare your blessing with others. உங்களுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு நீங்கள் ஒப்பிட்டு Hallelujah. What பார்க்காதீர்கள். I'm saying is correct or not? நான் சொல்லுகிறது சரியா தவறா? Don't compare your blessings with others. Why? ஏன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு நீங்கள் Sometimes ஒப்பிடக்கூடாது? you'll have a bigger problem. ஏனென்றால் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். Yeah, sometimes when you look at the blessing, you are saying, God bless me like that man. நாம் சில நேரங்களில் என்ன சொல்லுவோம், தேவன் அந்த மனிதனை போல என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். Give me a car. அவர் எனக்கு காரை கொடுத்தார், Give me a bungalow. எனக்கு பெரிய பங்களாவை கொடுத்தார், Give me super dress. எனக்கு அழகான வஸ்திரத்தை கொடுத்தார். Here, nowadays those things are crossed. Nowadays people asking for iPhones. அதெல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது ஜனங்கள் தேவனே எனக்கு ஐபோன் வேண்டும் If என்று someone has an கேட்கிறார்கள். iPhone, we will God, I also need an iPhone. Someone has an iPhone, they're praying, oh, God, please give me iPhone. யாராவது ஐபோன் வைத்திருந்தார்கள் என்றால் ஏசப்பா எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஐபோன் கொடுங்க என்று கேட்கிறோம். Last day I was listening to one doctor talking about. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மருத்துவர் இது சொல்லுகிறதை நான் He கேட்டேன். said nowadays people are fallen under a sick which is called mobile mania. அவர் இப்படியாக சொன்னார், இப்பொழுதுள்ள ஜனங்கள் ஒரு வியாதிக்கு அடிமையா இருக்கிறார்கள். அது என்னவென்றால் மொபைல் மேனியா. Hallelujah. அல்லேலூயா. Even without food they're okay. ஆகாரம் கூட வேண்டாம், எனக்கு மொபைல் இருந்தால் போதும். Okay, I'm not getting into that but right now. அந்த காரியத்துக்குள்ளாக நான் போக But விரும்பவில்லை. we ask for the same blessing what others has. Can you go and ask God, he has problem, same problem, give it to me as well? நாம் சிலருடைய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு தேவனே அவர்களை போல என்னை ஆசீர்வதிங்கள் என்று கேட்கிறோமே, அதே போல தேவனே அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தாங்க என்று நாம் கேட்போமா? Will be asked it. நாம் கேட்போமா? He has a disease, give me the same disease, God. அவங்களுக்கு இருக்கிற அதே வியாதி எனக்கு தாங்கன்னு கேட்போமா? Will not. நாம் கேட்க மாட்டோம். Correct. Hallelujah. அல்லேலூயா. Everyone has a different blessings. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஆசீர்வாதங்கள் The way இருக்கிறது. that God leads is totally different. தேவன் வழி நடத்துகிற விதமும் But வித்தியாசமானது. it is the same God. ஆனால் அவர் ஒரே தேவன்தான். Hallelujah. அல்லேலூயா. We have 3 children. Let's say a parent have 3 children. நாம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு பெற்றோருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். And all 3 people will be handled in a different way. 3 பேரையும் வித்தியாசமான முறையிலே அவர்கள் பெற்றோர்கள் நடத்துவார்கள். It is the same parent. ஒரே பெற்றோர்தான். One child will be studying engineering. ஒரு பிள்ளை இன்ஜினியரிங்க்கு படிப்பார். One kid will study doctor. ஒரு பிள்ளை மருத்துவராக படிப்பார். The very least one will send to pastor to be in a ministry. ஆனால் அந்த யாரு எளிமையாக இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் நீ போதகராக போ என்று சென்று அனுப்பிவிடுவார்கள். At least when I think about it, I just think about my past. இதை சொல்லும்போது என்னுடைய கடந்த காலத்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. Most of the houses in those days, nowadays it's changed. In those days, முந்தைய காலங்களிலே what they used to do is if anyone will, let's say we have 3 children, நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். and one child is not even studying properly, ஒரு பிள்ளை மாத்திரம் படிக்கவே இல்லை என்றால், and he is not even going to school, பள்ளிக்கே போகவில்லை he is என்றால், not doing any work, எந்த வேலையும் செய்யவில்லை என்றால், and he is useless, அவர்கள் உபயோகமற்றவர்களாக இருந்தால் immediately they'll send it to the Bible college. உடனடியாக அந்த பிள்ளையை பைபிள் காலேஜுக்கு அனுப்பிவிடுவார்கள். They say useless is for God. அவர்கள் நினைப்பார்கள் உபயோகமற்றவர்கள் தேவனுக்கு தான். Let me say something. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். For us it may be useless. நமக்கு அது உபயோகமற்றவர்களாக God இருக்கலாம். is making the useless to be useful. தேவன் உபயோகமற்றதை உபயோகமுள்ளதாக மாற்றுகிறார். Hallelujah. 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 Okay, now let's come into the subject right now. இப்பொழுது இந்த வேத பாடத்திற்கு முன்பாக நாம் வருவோம். Next to this this pool, or the lake, we have this blind people. இந்த குளத்தின் அருகே குருடர்கள் அநேகர் இருந்தார்கள். And have lame people with they're not able to walk. சப்பானிகள் அநேகர் இருந்தார்கள். When they were able to go to the pool and they get healed.
அவர்கள் இந்த குளத்தின் அருகே சென்று சுகம் பெற்றுக்கொள்கிறவர்களாக Let's read the next verse, fourth verse. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். Here, it says any disease will be healed. இங்க இந்த வசனம் சொல்லுகிறது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதுக்கு சுகம் உண்டு. Hallelujah. Hallelujah. As a Christian, we have differentiated, our things with God. ஒரு கிறிஸ்தவர்களாக தேவனிடத்தில் अनेक காரியங்களை நாம் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறோம். For example, if I have a headache, I know that I can put a tablet and take and be healed. இப்பொழுது உதாரணத்துக்கு தலைவலி என்றால் அதற்கான மாத்திரை எடுத்துக்கொண்டு அதற்கு சுகம் பெற்று விடலாம் என்று நினைக்கிறோம். And if I am sick for 2 to 3 days, I go to the doctor and get healed. நான் 2-3 நாட்களாக சுகவீனம் அடைந்திருந்தால் மருத்துவரிடம் சென்று சுகம் பெற்றுகிறேன். But if it is bigger than that, அதைவிட பெரிதாக இருந்தால் only then I'll come to the church and pray. அதைவிட பெரியதாக இருந்தால் மாத்திரம்தான் நான் சபைக்கு வந்து நான் ஜெபம் செய்து கொள்கிறேன். Hallelujah. Am I correct or not? நான் சொல்கிறது சரியா தவறா? Yes. How many people accept that? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? That's the reason sometimes God is then and there he's giving some beatings to us. அதனால தான் தேவன் எப்போதாவது நமக்கு அந்த அடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். Why? Because he wants you to be in his presence. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Let me ask you one thing. உங்களிடம் ஒரு காரியத்தை கேட்கிறேன். Who gave you job? உங்களுக்கு வேலையை யார் கொடுத்தார்? I want you to open your mouth and say, who gave you job? Who gave you a good wife? உங்களுக்கு நல்ல மனைவி யார் கொடுத்தார்? Hello? Are you there? Who gave you a good husband? யார் உங்களுக்கு நல்ல கணவரை கொடுத்தார்? Who gave you good children? யார் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தார்? These people have made a mind saying that I will not even open my mouth. நான் என்னுடைய வாயை கூட திறக்க மாட்டேன் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று காலை வேளையில் நான் ஜெபம் செய்தேன். God, unless and until these people open their mouth, don't bless them. அந்த காலை வேளையில் ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, இங்கே உள்ள மக்கள் தங்களுடைய வாயை திறக்கிற வரைக்கும் நீங்க அவங்களை ஆசீர்வதிக்காதீங்க. Hallelujah. Do you want the same blessing? Hallelujah. Hallelujah. Okay, now, what happens is these people, we have differentiated and, we are giving importance to our job. நாம் நம்முடைய வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். Before getting a job, we come to church and we pray in the morning and the afternoon and everything. Pray, God, please give me a job, please give me a job. வேலை கிடைக்கிறதுக்கு முன்பாக சபைக்கு வந்து காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே எனக்கு வேலை கொடுங்க என்று கேட்போம். And after getting a job, ஆனால் வேலை கிடைத்த பிறகோ not even coming to church on Sundays as well. ஞாயிற்றுக்கிழமையில கூட சபைக்கு வருகிறதில்லை. Saying that I'm too busy. நீங்க கேட்டா அவங்க சொல்வாங்க நான் மிகவும் அலுவலாய் இருக்கிறேன். If you are not going to give importance to God, நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் God will cut your job. தேவன் உங்களுடைய வேலையை எடுத்து விடுவார். How many people understand this? எத்தனை பேருக்கு இது புரிகிறது? Hallelujah. Hallelujah. You should be, God, my God is a crazy God, and he is so jealous. நம்முடைய தேவன் நம் மீது அதிக கரிசனை jealous. பொறாமையுள்ளவராக இருக்கிறார். வைராக்கியம் உள்ளவர். Jealous, we have two meanings. One is jealous, the other one is jealous. My God is zeal, or jealous is called to be my Devan, Vairakyam Devan. And he will not give his love, or he will not give his love to anyone else. அவர் தன்னுடைய அன்பை யார் ஒருவருக்கும் அவர் கொடுக்க விரும்ப மாட்டார். Hallelujah. 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 Okay. Now, let's come to the subject right now. இப்பொழுது வேதத்திற்கு நேராக நாம் வருவோம். So, let's move to the fifth verse. ஐந்தாவது வசனத்திற்கு நேராக போவோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். There was one person was sick almost for 38 years. அங்கே ஒரு மனுஷர் இருந்தார், அவருக்கு 38 வருஷமாக வியாதி இருந்தது. And he was laying next to Bethesda. அவர் பெதஸ்தாவின் அருகே அவர் படுத்துக் கொண்டிருந்தார். And no one was there to help him out. அவருக்கு உதவி செய்ய அங்கே யாரும் இல்லை. No one was there to help, because when the angel comes and stirs the water, the people are urgent to go get and heal, but not to help. இந்த தேவதூதர் வந்து அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை கலக்கும்போது தாங்கள் முந்தி செல்ல வேண்டும் என்று இருக்கிறார்களே தவிர மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அங்கே இல்லை. Hallelujah. Hallelujah. Let me say it, the same word that I said this morning, I want to say it again.
மறுபடியும் இந்த காலை வேளையில் அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You know, no one in this world will come and stand next to you when you are in a trouble. நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள யாரும் உங்கள் அருகில் வந்து நிற்க மாட்டார்கள். This man is there for 38 years but no one has helped him. இந்த மனுஷன் 38 வருடமாக அந்த பெதஸ்தாவின் அருகே இருந்தார், ஆனால் அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. Hallelujah. Hallelujah. Especially in Chennai, you know, if you just get hurt and you are on the, you know, lying on the road, no one will come and see you. முக்கியமாக இந்த சென்னை பட்டணத்திலே யாராவது அடிபட்டு இந்த ரோட் பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. They'll just, you know, just beat their head and they'll, oh, you got hurt, okay, take care, and they'll go. அவர்கள் தலையை தூக்கி கொண்டு பார்த்து, ஓ அடிபட்டு விட்டதா அப்படி என்று சென்று விடுவார்கள். They will not even give a drink, you know, water to drink. அவர்கள் குடிக்கிறதற்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டார்கள். Hallelujah. Hallelujah. Let me say something. I'm really sorry to say this, but still I wanted to make you understand. நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கு புரிகிற விதமாக நான் இதை சொல்லுகிறேன். No relatives is going to come and stand beside you when you are in trouble. நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது எந்த ஒரு உறவினர்களும் உங்களுடைய பக்கத்தில் வந்து நிற்க மாட்டார்கள். That's the reason I'm not having any relationship with my relatives. அதனால தான் என்னுடைய உறவினர்களிடம் எந்த ஒரு உறவுகளையும் நான் வைத்துக் கொள்கிறது இல்லை. Whenever relatives comes, there is a problem comes. உறவினர்கள் வந்தாலே பிரச்சனை வரும். Hallelujah. Hallelujah. சொந்தக்காரங்க வந்தாலே சொந்தத்துல இருக்குறதெல்லாம் பிச்சிட்டு போயிடும். Hallelujah. Relatives are always problem, right? பெண்கள் relatives are always problem. உறவினர்கள் எப்பொழுதும் பிரச்சனை அல்லவா? But you know, for me the relatives none other than my church and my God. எனக்கு என்னுடைய உறவு என்னுடைய சபை தான், வேற எதுவும் அல்ல. Hallelujah. How many people believe this? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? Can you accept what I'm trying to say? நான் சொல்லுகிறதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? Okay, you know, now these people are left him alone. இப்பொழுது ஜனங்கள் இந்த மனுஷனை தனியாக ஒதுக்கி விட்டார்கள். He is lying down. அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். Every day, you know, whenever the angel comes and stirs the water, he is expecting someone to come and take him and put him inside the water. ஒவ்வொரு முறையும் தேவதூதர் வந்து அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை கலக்கும்போது யாராவது எனக்கு உதவி செய்து என்னை அந்த குளத்தில் இறக்கி விடுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாருமே செய்யவில்லை. யாருமே செய்யவில்லை. Dear brothers, let me say something. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். The world saying that there are many people will come and stand beside you when you are happy, when you have money, when you have all things. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே அநேகர் உங்கள் அருகில் வருவார்கள், ஏனென்றால் உங்களிடம் பணம் இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்கும்போது மட்டும்தான். But when you are in problem, ஆனால் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது, sick, நீங்கள் பலவீனத்தில் இருக்கும்போது no one will come and stand beside you. எத்தனை யாருமே உங்களுடைய அருகில் வந்து நிற்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Things happen to this man as well. இதே காரியம் தான் இந்த மனுஷனுக்கும் நேர்ந்தது. Let's move to the next verse. நாம் அடுத்த வசனத்திற்கு போவோம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். Here, you know, Jesus, by looking at the man, he understood this man is not keeping well for many years. இயேசு அந்த மனுஷனை பார்த்த மாத்திரத்திலே இவர் அநேக வருஷமாக பலவீனமாக இருக்கிறார், ஆனால் யாருமே இவருக்கு உதவி செய்ய இல்லை என்று அவர் புரிந்து கொண்டார். Today morning, let me say something. You have come inside the church and Jesus is in our midst. He is looking at you and he is able to understand what is your problem. இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வரும்போது தேவன் உங்களை பார்க்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். Hallelujah. Hallelujah. You need not to go and say, God, I have this problem. By looking at you itself, God says that you have this problem. நீங்கள் போய் இயேசுப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்ல தேவையில்லை. உங்களை பார்த்த மாத்திரத்திலே அவர் புரிந்து கொள்வார். And he is not coming and asking you to give him, you know, he is not coming and asking you, can I heal you? He is not asking like that. உங்களுக்கு உங்க சுகம் வேண்டுமா என்று தேவன் உங்களை கேட்கிறதில்லை. He is come next to you and he looks at you and finds what's the problem that you are facing. அவர் உங்கள் அருகில் வருவார், உங்களை பார்ப்பார், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை என்பதை புரிந்து கொள்வார். How many people believe this? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? God is standing beside you, brother. அப்படிப்பட்ட தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். Oh, the God is standing beside you, sister. அப்படிப்பட்ட தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் சகோதரியே. Oh, church, the God is standing beside you. இந்த சபையிலே தேவன் இருக்கிறார். And he is standing beside you and says that I know your problem. அவர் உங்கள் அருகில் நின்று சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனை என்ன என்று எனக்கு தெரியும். He stands next to that man and says, this man is not keeping well for many years. அவர் அந்த மனுஷனை அருகே நின்று சொல்லுகிறார், இந்த மனுஷனுக்கு अनेक வருஷமாக வியாதி பிரச்சனை இருக்கிறது என்று. Hallelujah. Hallelujah. After finding that, தேவன் அதை அறிந்து கொண்ட பிறகு next verse, அடுத்த வசனம், அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, before that it's the 6th verse itself.
படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று He is கேட்டார். asking, do you want to get healed? இயேசு கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? God is not going to do anything without asking you. உங்களை கேட்காமல் தேவன் எதையும் உங்களுக்கு செய்ய போகிறதில்லை. Hallelujah. அல்லேலூயா. This man, he's asking, God is asking you, do you want me to heal you? Why should God ask this question? இந்த மனுஷனை பார்த்து இயேசு கேட்கிறார், நான் உன்னை சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. ஏன் இயேசு இந்த கேள்வியை கேட்டார்? Why should he ask the question? ஏன் அந்த கேள்வியை அவர் கேட்க வேண்டும்? Because this man is there for nearly 38 years. ஏனென்றால் இந்த மனுஷர் 38 வருஷமாக அந்த குளத்தின் அருகே இருக்கிறார். His mind have come like this, has said like this. அவருடைய எண்ணம் இப்படியாக சொல்லி இருக்கலாம். No, I'm almost 38 years I've spent my time here. நான் ஒரு 38 வருஷமாக என்னுடைய வாழ்க்கை காலத்தை இங்கே ஓட்டி விட்டேன். Every day someone gives me food. தினமும் யாராவது எனக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். There is no problem in my life. என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. Only problem, I'm not able to walk. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னால் நடக்க முடியாது. But apart from that everything is okay. அதை தவிர மற்றது எல்லாமே எனக்கு சரிதான். I have a good bed here. எனக்கு இங்கே நல்ல மெத்தை இருக்கிறது. I can sleep here. நான் இங்கே தூங்கலாம். Even if I'm just sick also, people will come and give me food. நான் உடம்பு சரியில்லை என்றாலும் இங்கே மக்கள் வந்து எனக்கு உணவு கொடுப்பார்கள். But if I'm going to get healed, ஆனால் நான் சுகமடைந்தால், who's going to, I need to take my bed and go home. என்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். After that I need to work hard and eat food. அதற்கு பிறகாக நான் மிகவும் உழைக்க வேண்டும். அதற்கு பிறகு ஆகாரம் கிடைக்கும். எதற்காக நான் சுகமாக வேண்டும்? Let me sleep here itself. நான் இங்கேயே தூங்க விரும்புகிறேன். Many people are like this in Christian life as well. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அநேகர் இப்படிப்பட்டவர்களாய் தான் இருக்கிறார்கள். No problem brother, I'll be like this itself. எனக்கு எதுக்கு பிரச்சனை, வந்தனா போனனா இருந்துட்டே இருக்கிறேன். They don't want to get into anything. நான் எதிலையும் தலையிட்டுக் கொள்ள விரும்பவில்லை. They wanted to be in the same stage for ever long. இதே இடத்திலே நான் அநேக வருஷமாக இருக்கிறேன். I'm in this medical building, right? I'm in this medical building. நான் இந்த மெடிக்கல் பில்டிங்கில் இருக்கிறேன். One of my friend, who joined before me, he is into this, in this industry from 2002. என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு முன்பதாக இருந்து 2002 இலிருந்தே இந்த ஃபீல்டில் இருக்கிறார். And he is an air caller. அவர் இன்றும் ஏர் காலராக தான் இருக்கிறார். He is not even trying to get promoted. அவர் பதவி உயர்வு பெறுகிறதற்கு கூட அவர் முயற்சி செய்ய மாட்டார். Why? Because he said no problem. Every day I'll come, put my headset, say hi, hello, finish my job and go home. ஒவ்வொரு நாளும் நான் வருவேன், நான் வந்து ஹெட்செட்டை போட்டு ஹாய் ஹலோ என்று சொல்லி நான் சென்று விடுகிறேன். If I get promoted, I'll have multiple work to do. நான் பதவி உயர்வு பெற்றுவிட்டால் எனக்கு अनेक வேலை இருக்கும். So same like that, this man, that's the reason Jesus is asking, do you want to get healed? இந்த மனிதனை போலதான் தேவன் கேட்கிறார், இந்த மனிதனை பார்த்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Today God wants to get healed. இன்று தேவன் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to remove you from your sin. தேவன் உங்களை உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறார். God wants to get rid of all your problems. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். There are some people wanted to get rid of their sin, but still they are not able to get because they are more comfortable doing the same thing, sin again and again. அநேகரை தேவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார், ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியே வர விரும்பவில்லை, ஏனால் அவர்கள் அங்கேயே சுகமாய் இருக்கிறார்கள். They saying the sin is so good. The sin is so good. அவர்கள் சொல்வார்கள் இந்த பாவம் மிகவும் அருமையாக இருக்கிறது. But the sin will take you to the hell. ஆனால் அந்த பாவம் உங்களை நரகத்திற்கு நேராக தள்ளிவிடும். So that's the reason Jesus is asking, do you want to get healed? அந்த காரணத்திற்காக தான் இயேசு கேட்கிறார், நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? The very next verse. அடுத்த வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். Praise the Lord. Hallelujah. Here, he's saying, no, God, he did not say, no problem, God, let me sleep here. He did not say that. ஒன்றும் பிரச்சனை இல்லை இயேசுவே, நான் இங்கே படுத்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. He is saying, I'm trying to go, but no, there is no one to help me. நான் போக விரும்புகிறேன், ஆனால் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்கிறார். It means he wants to get healed. அது என்ன குறிக்கிறது? அவர் சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். So God comes to know that he wants to get healed.
இதிலிருந்து தேவன் புரிந்து கொண்டார், அவர் சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். Immediately God says, come on, raise up, pack your bed and move. தேவன் உடனடியாக வந்து வா, உன்னுடைய படுக்கை எடு, உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லவில்லை. God did not even touch him. தேவன் அவரை தொடக்கூட இல்லை. Think about it. அதை யோசியுங்கள். God did not even touch him. தேவன் அவரை தொடக்கூட இல்லை. He said, அவர் சொன்னார், rise up, எழுந்திரு, pack your bed, உன்னுடைய படுக்கையை எடு, walk. நட. Just the word. ஒரே ஒரு வார்த்தை. Who needs to rise up? Who needs to rise up? யார் எழுப்ப வேண்டும்? Who needs to rise up? யார் எழுப்ப வேண்டும்? யார் எழுந்திருக்க வேண்டும்? யார் எழுந்திருக்க வேண்டும்? God said to rise up. தேவன் எழுந்திருக்கும்படியாக சொன்னார். You need to get up. நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். If God says, தேவன் சொன்னால் do it. அவர் நிறைவேற்றுவார். If sometimes if you're feeling sick, சில நேரங்களில் நீங்கள் வியாதியாக இருக்கிறீர்கள் என்றால், let me give you a verse this morning, a promise verse. இந்த காலை வேளையிலே ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்க If you're விரும்புகிறேன். not keeping well, நீங்கள் சுகவீனமாய் இருந்தால், especially on Sundays, விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமைகளில், if you have a sickness, உங்களுக்கு சுகவீனம் if இருந்தால், you have a headache, உங்களுக்கு தலைவலி if இருந்தால், you have a stomachache, உங்களுக்கு வயிற்று வலி இருந்தால், whatever it may be, என்னவாக இருக்கட்டும், rise and come to Bethesda. எழுந்து பெதஸ்தாவிற்கு வாங்கள். Rise and come to church. எழுந்து சபைக்கு வாங்க. God will heal you. தேவன் உங்களை சுகப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. If you are going to sleep at home, நீங்கள் வீட்டிலே படுத்துக் saying கொண்டிருந்தால், that I'm not keeping well, சொல்லிட்டு நான் சுகமாய் இருக்கவில்லை என்று and சொல்லிக் not only கொண்டே இருந்தால், that, no one from the church has come and visited me. சபையிலிருந்து யாருமே என்ன பார்க்க வரல என்று சொல்வீர்கள். நான் சொல்றது புரியுதா இல்லையா? Not keeping well and like being at home is not going to heal you. சுகவீனத்தோடு உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் படுத்துக் கொண்டு இருந்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்காது. Rise up and come to church, come to Bethesda. எழுந்திருந்து சபைக்கு வாங்கள். God will heal you. தேவன் உங்களை சுகப்படுத்துவார். How many people want to take this verse? எத்தனை பேர் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? Let's bow our head. நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். Jesus, I want to raise up. Hallelujah. நீங்கள் எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும். Jesus. God wants to heal you. தேவன் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். God wants to heal you. தேவன் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். He asks you to stand up. தேவன் உங்களை எழுந்திருக்க விரும்புகிறார். Pack your bed. உங்களுடைய படுக்கையை எடுங்கள். And walk. நடங்கள். And when God said, தேவன் சொல்லி இருக்கிறார். when God said, தேவன் சொன்னால், this man did not hesitate. இந்த மனிதன் அதை மறுக்கவில்லை. Immediately he stood up. உடனடியாக அவர் எழுந்திருந்தார். He packed his bed. அவர் தன்னுடைய படுக்கையை எடுத்தார். He started walking. அவர் நடக்க ஆரம்பித்தார். If God says, தேவன் சொன்னால், I want you to do, நாம் அதை செய்ய வேண்டும். whether it's right or wrong, அது சரியோ தவறோ, don't look at the circumstances. உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். Don't turn this side or the other side. வலப்புறம் இடப்பக்கம் பார்க்காதிருங்கள். Anything it may be. என்னவாக இருக்கட்டும், just walk up. நீங்கள் எழுந்து நடங்கள். God says, தேவன் சொன்னால், you need to wake up. நாம் எழுந்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If God wants you to come out of your sin, தேவன் உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால், God wants you to come out of the problem that you're facing, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், God wants you to come out of your comfortness, உங்களுடைய சுகத்திலிருந்து உங்களுடைய சுகபோகத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால், wake up. எழுந்திருங்கள். Wake up. எழுந்திருங்கள். Wake up. எழுந்திருங்கள். Hallelujah. Hallelujah. The same word that God spoke to the same, to the lame person. இதே வார்த்தையை தான் தேவன் अनेक வருஷமாக படுத்துக் கொண்டிருந்த அந்த மனிதனிடம் சொன்னார். The same word comes to you this morning. அதே வார்த்தை இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியில் வருகிறது. Rise up and walk. எழுந்திருந்து நடங்கள். Rise up and walk. எழுந்திருந்து நடங்க. God will heal you. தேவன் உங்களை சுகப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. Praise the Lord Jesus. ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் இந்த காலமெல்லாம் பேசினார் அல்லவா? ஆண்டவர் நீ எழுந்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். And உன்னை அப்படியே முடங்கி கிடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. ஆண்டவர் நீ முடங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே போகணும்னு ஆண்டவர் விரும்பல. உன்னை எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் வாழ்க்கை எழுந்திருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமே. சபையே எழுந்திரு, சகோதரியே எழுந்திரு, சகோதரனே எழுந்திரு.
உன்னை கொண்டு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீ படுத்திருக்க வேண்டியவன் அல்ல, முடங்கி போய் கிடக்க வேண்டியவன் அல்ல, சாக்கு போக்கு சொல்லுகிறவன் அல்ல. ஆண்டவர் உன்னை எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ தொடு, ஹalleluya. நீ சொல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்ய போறேன் ஆண்டவரே. இனி நான் பலவீனன்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் 38 வருஷம் 38 வருஷம் 38 வருஷம் இதையே சொல்லிட்டு இருக்க காலங்கள் போதும். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில். சொல்லுவோமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை, என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. லபரதலானியலமோகா, பிரபன்னக்காரவ சதுரியம் தரமௌடாரகம இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே.